சுத்தம் பத்தாது. இவ்வளோ பேர் இருக்கீங்க, சுத்தமாக சொல்லுங்க. ஒற்றவே இருக்கு, ஞானமே ஆர்வம் கூறவுண்டா சுவாமி. ஓம் ஓங்கார ஓங்கார ரகசியத்தை ஸ்ரீகார கொடாட்டு மகாநிவத்திய ஓங்கார மர்ம பிரதிபாதிப்பு மூலமாக ஸ்ரீ குருபாதுகாப்பி உருவாய் அருவாய் உலகாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் வழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கொகனி குருவாய் வருவாய் அருள்வாய் கொகனி குருவாய் வருவாய் அருள்வாய் கொகனி. அந்த சராசரமெங்கும் ஜோதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் ஜோதியாக கண்ட ராமலிங்க சாமியை வணங்கி முருகப்பெருமான் உருவை குருவாக ஏற்றுக்கொண்ட அருணார் பெருமான் வணங்கி அருணார் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்ட பாம்பன் சாமியை வணங்கி பாம்பன் சாமியை குருவாக ஏற்றுக்கொண்ட குமாரசாமி ராமாயண சாமி வணங்கி ராமாயண சாமி பாம்பன் சாமி குருவாக ஏற்றுக்கொண்ட இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவரை வணங்கி உங்களுக்குள் இருக்கும் இறைவனை வணங்கி எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நலமுடன் ஓம்பன் வாழ இறைவனை பார்த்து வாழ்த்தி வணங்குகின்றேன். ஒற்றுமையில் முருகனுக்கு ஞானவே முருகனுக்கு அத்துவே முருகனுக்கு பாம்பன் உறவுதான் சாமிகளுக்கு. மார்கழி மாத பௌர்ணமி 605வது பௌர்ணமி. இந்த சிறப்பு விருந்தினராக விசாரணை சேர்ந்த நீதித்துறைந்து வருகை வந்தவர்களை வருகின்றோம். பொதுவாகவே மார்கழி மாசம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, மார்கழி மாசம் மதியம் நிறைந்த அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா. அப்புறம் என்ன சொல்றாங்க, பீட மாசம் மதியிலிருந்து நன்னான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பீட மாசம் சொல்லுவாங்க. பீடம்ன்றது உள்ள இதயத்தில் பீடம் கொடுத்து சொல்றாங்க. வருஷம் 365 நாளும் கல்யாணம் காட்சி தொடர் வாழ்க்கையில் என்னென்ன அவ்வளவு ஈடுபட்டு இருக்கிற உனக்காக உங்களுக்காக இந்த ஒரு மாசம் ஒதுக்குங்க. இறைவனை பத்தி நினைங்க, வேற எதையும் நினைக்காதீங்க. கூட நம்ம சும்மா இருக்க மாட்டான், யாரும் நினைச்சுன்னா இருப்பான். இந்த ஒரு மாசமாவது இறைவனை அதிகமா நீங்க காலையில் எழுந்து, ஏன்னா இப்போ ஈரம், இப்போ மழை பெஞ்சது, மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைய தென்னாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஈரத்தில் என்ன பண்றாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. கரண்ட் என்ன தண்ணியில் என்ன எல்லாத்தையும் பரவும். அதே மாதிரி இப்போ இந்த மார்கழி மாசம் ஓசோன் வாயுன்றது அதிகமா கீழே இறங்கும். அந்த நம்ம எவ்வளவுக்கு மந்திரங்கள் சொல்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியில் ஈடுபடுறோமோ எல்லா இடத்துக்கும் அது பரவும். அதனால காலையில இருந்து அதை செய்ய சொன்னாங்க. இதனால அது பீட மாசம் இல்லை, பீட மாசம் நல்ல மாசம் தான். நம்மளுக்காக ஒதுக்கப்பட்டாங்க. 6 மாசம் ஆனி மாசம் நடராஜர் வந்தாரு, அப்புறம் அம்மா வந்தாங்க, விநாயகர் வந்தாரு, அப்புறம் முருகர் வந்தாரு, ஒரு கார்த்திகை தீபம் வந்தது. கடைசியா ஜோதி வடிவமான இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாசம் நம்ம 6 மாசம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஒரு மாதம் ஒழுவாக இருந்தா தைப்பொருண்டா யார் சொல்றாங்கன்னா கணவன் சொல்றான், உன் தைப்பொருளா வழி போறேன்பா, குத்துறோம்பா, தைப்பொருளா நல்ல வழி கிடைக்கும். அப்படி இல்லைங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது உண்மையிலே உணர்வோட, ஆத்மார்த்தமா உணர்வோட நம்ம பக்தியோடு இருந்து கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா அதுக்குள்ளான வழி உள்ள தெளிவு கிடைக்கும். இதுதான் உள்ள வழி போகணும்னு சொன்ன, உள்ள தெளிவு கிடைக்கும். மனமும் அறிவும் தெளிவு பெறணும். அதுக்குதான் பக்தி மார்க்கம் எல்லாமே, இப்ப சொன்ன சண்முக கோஷம் எல்லாமே. ஆலயம் தொழுவது யார் சொல்லுங்க, அவை பிராட்டி சொல்லுங்க. நம்ம சொல்றோமா தொழுவுன்னு சொல்றோமா, கோயிலுக்கு போய் கும்பிட போகணும்னு சொல்றோம். தொழுவது அப்படின்னா இறைவனோட ஒன்றாதல் அர்த்தம். இறைவனோட ஒன்றாதல் அர்த்தம் இல்லையே. நம்ம காரியம் நடக்கணும், நம்மளுடைய நல்லது நடக்கணும். நான் உண்டியில போறேன் பிரார்த்தின்னு இங்க கொண்டு வத்தி ஏற்றி சுத்தி காமிச்சிக்கின்னு உனக்கு பிரார்த்தனை பண்றேன். எனக்கு நடந்தா உனக்கு நான் உண்டியில துட்டு போடுறேன். உனக்கு எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இவ்வளவு செய்யறேன். இப்படிதான் பிரார்த்தனை பண்றோம். சாமி அதுக்குன்னு இல்லை, சாமி இதுக்குன்னு 35 நாள் பிறப்பு நிலத்தை இருந்தார்.
நம்ம போல யாரும் முருகனை வணங்குறோம் நம்ம கிட்ட வருவானா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்குன்னு கன்னியாசா போனமோ திருவாரூரா போனமோ அப்படி கிடையாது. இது காவியஸ்டே கிடையாது, ஆரஞ்சு கலர் இருக்கு, அவ்வளவு. ஆன்மீகத்துறையில் இருக்கிறேன். இப்ப நீதித்துறை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கருப்பு, அவங்களுக்கு ஒரு கருப்பு துணி போடுறாங்க, அந்த துறை இருக்கு, அந்த துறை இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆன்மீகம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா போன ஜென்மத்தில் செய்த விட்ட குறை தோட்ட குறை தான் இந்த மார்கழி மாசம் முடிவுனால இங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்குதுங்க. போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை தான் வந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம், இல்லைன்னா உட முடியாது. முதல்ல மகானுடைய சன்னிதானத்துல வந்து உட்கார்றதும் அவருடைய பார்வை படுப்புறம் நீங்க நடந்துக்கிறதும் பெரிய குடும்பம். சுகார வாரியார் பெரிய குடும்பம். முருகான்னு சொல்றதுக்கு எத்தனையோ ஜென்மம் செய்து புண்ணியம் செய்திருக்கணும், இல்லைன்னா முருகான்னு சொல்ல முடியாது. அப்படி புண்ணியம் செய்யணும் முருகான்னு சொல்ல முடியும். பாமன் சாமிகிட்ட வந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு சாமி என்ன சொல்றாரு, வானமுடியும் தலையில பம்பு வந்தால் உன்னை விட மாட்டேன். அந்த மாதிரி உறுதியா பிடிச்சிக்கிற தன்மை இருக்கணும். காரியம் நடந்ததும் வருவாங்க, காரியம் நடந்ததும் வரமாட்டாங்க. அப்படி இல்லை, பக்தின்றது ஏற்கனவே ஒரு சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி பக்தி இருக்கணும். பக்தி இருந்தா கெட்டியா பிடிச்சிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நான் விடமாட்டேன் என் வாழ்க்கையில. ஏன் அப்படி நடக்குது? நம்ம முன் செய்த கர்ம வினையினால, வாக்கால, மனசால, எண்ணத்தால, செயலால நம்ம செய்யற செயல் தான் நமக்கு துன்பமா வருது. எதனால துன்பம் வருது யோசனை பண்ணீங்கன்னா, அவங்க சொல்ற மாதிரி எந்த சன்னியாசி வீட்டையும் போவானா, எந்த துறை வீட்டையும் போய் காலில் விழணும். ஆண்களா இருந்தா அப்பா அம்மா காலில் விழணும், பெண்களா இருந்தா கணவன் காலில் மட்டும்தான் விழணும். யார்கிட்டையுமே கெஞ்சவனா யார்கிட்டையும் கேட்க வேணும். இப்போதாவது நம்மளுடைய செயல் மாறிச்சுன்னா உள்ள ஒண்ணுமே ரெக்கார்ட் ஆயிடுதுங்க, வேற எங்கேயும் இல்லை. உள்ள எல்லாருமே வெளியே என்னென்ன கண்டுபிடிப்பு இருக்குதோ, செல்லு, டிவி, டேப் ரெக்கார்டரு, உள்ள எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. நம்ம என்னென்ன செய்யறோமோ, என்னென்ன பேசுறோமோ அவ்வளவு உள்ள ரெக்கார்ட் ஆகுது. அவ்வளவு ரெக்கார்ட் ஆகி ஆக்ஷன் ரியாக்ஷன் செயலுக்கான விளைவு வந்தே தரும். கடவுளுக்கு பயப்படலாம் கூட நம்ம செய்யற செயலுக்கு நம்ம பயப்படணும். ஆனா நம்ம செயல் சுத்தமா இருந்தா, நம்ம எண்ணங்கள் சுத்தமா இருக்கிறதா, மனமும் அறிவு தெளிவு போறதுக்கோசம் தான் சண்முக கவசம், குமாரஸ்தவம், பகை கடிதல் இவ்வளவு சாமி எழுதியிருக்க 6166 பாடல். எல்லா மகான்களும் எது கஷ்டப்பட்டாங்க? மக்கள் நம்மள மாதிரி கடத்தெறி வரணும். இந்த ஜென்மம் மஞ்சள் ஜென்மம் எடுத்தது பெரிய புண்ணியம். அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்தது பெரிய புண்ணியம். மனித ஜென்மம் சொல்றாங்க, அறிவு மானிடராய் பெண்களாய் பிறப்பு, மொத்தம் எல்லாரையும் மானிடராய் பிறப்பு அதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறவங்க எங்க வந்துருக்கோம், எங்க போறோம், என்ன போறோம், நாளைக்கு நிலைமை என்ன, இந்த சொத்து சோகலாம் எவ்வளவு நாளைக்கு, ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய கட்சி நிலைமை என்ன அப்படின்றது தெரிஞ்சதுக்கோசம் தான் இந்த வாய்ப்பு கொடுத்து சாமி நம்ம இங்க உட்கார வச்சிருக்கோம். மார்கண்டேயன் கதை தெரியுதுன்னா உங்களுக்கு, 16 குழந்தை இல்லாம இருந்து 16 நாள் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்து மார்கண்டேயன் வந்து பிறகுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 14 நாள் ஆகும்போது முடிய போது எவன் வந்து இவரு கையில் நாள் வரும்போது இவர் என்ன பண்றாரு, ஈஸ்வரனை வழிபட்டவர், ஈஸ்வரனை எந்நேரம் வழிபட்டவர். ஐயா சாமி பாமன் சாமிகள் எந்த நேரமும் எந்த வேலையும் அந்த வேலையை வணங்குற மாதிரி சிவன் வேற முருகன் வேற இல்லை. முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன், அறுமுக சிவன் சொல்லுவார் சாமிகள். ஒரு சிவனை வணங்கிட்டு இருந்தார். இவன் வரதை பார்த்தோம்னா என்ன பண்ணாரு, இப்ப நாம் என்ன பண்றோம், கடங்காரம் எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறோம், பிள்ளைங்களுக்கோசம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறோம், இன்னொருத்தர் வேற யாருக்கும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறோம். ஆனா யமன் வரும்போது எங்க போய் ஓடி ஒழிவ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு மகான்கள். எங்க போய் ஓடி ஒழிவோம்? ஒளிய இடம் இந்த இடம் மட்டும்தான். பூர்வ உன்னத்திக்கு மத்தியில நம்ம இந்த ஜீவன் இங்க இருக்குது. நம்ம ஜீவனுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா யமன் கிட்ட வரமாட்டோம். அப்படி என்ன பண்ணாரு இவரு, இதுக்கு ஆத்ம நிலைன்னு போயிருக்கு. நம்ம ஜீவன் இங்க இருக்குது, நம்ம ஆத்மா இதுக்குள்ள இருக்குது, ஆத்மாவுக்குள்ள உயிர் இருக்குது, உயிருக்குள்ளேயும் இறைவு இருக்கிற, இறைவனுக்குள்ள சக்தி இருக்குது, ஜோதி அறிவா இருக்கிறான். இதான் இருக்கிறது பெரிய உண்மை. இது எல்லார்கிட்டையும் அவன் என்ன இருக்கிறான், அவன் நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, நடச்சி உதய மூணு. அப்படி என்ன பண்றாரு, இவரு போய் ஆத்ம நிலையத்தை கண்டுபிடிச்சுக்கிறாரு. அவன் வீசுறான், கயிறு வீசுறான்,
சிவகங்கை படுகிறது கால் 8 வச்சதான் சொல்லுவோம். எந்த காலில்? வலது காலால எடுத்து ஒரு 8 வச்சதான் சொல்லுவோம். வலது கால 8 வச்சதுன்னா இந்த மூச்சு வலது மூச்சு ஓடிச்சுன்னா ஒண்ணும் வர முடியாது, எவன் கிட்ட வர முடியாது. அந்த அளவுக்கு ஆன்மீக ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சூரிய கால மூச்சு, இது சந்திரகால மூச்சு. இதுதான் பெரிய உண்மை. நம்ம கோயில், நம்ம உடம்பு தான் கோயிலே. உள்ளுக்குள்ள தெய்வம் இருக்கிறான் அப்படின்றத நம்ம நம்பணும். நம்மளுக்குள்ள தெய்வம் இருக்கிறான், நம்மளுக்குள்ள இருக்கிறான் அப்படின்றத மறக்கவே கூடாது. அது உள்ள நம்ம தெரிஞ்சுக்காத நம்ம என்ன பண்றோம்? ஜோசிக்காரனை போய் பார்க்கறோம், போய் குறி சொல்றவங்க போய் பார்க்கறோம், அவங்க காலில் போய் விழுறோம், இவங்க காலில் போய் விழுறோம். எல்லாருக்காலும் விழுந்து யார் காலும் விழணும். முதல்ல உன்னை நம்பு, தெய்வத்தை நம்பு, உன் குலத்தை பெரியவங்களை நம்புங்க, மாதா பிதா நம்புங்க, கோயிலை எந்த தெய்வத்தை குருவா ஏத்துக்கிறோமா கடைசியில் நீ தான் எனக்கு கெதி, என்னை உன்னை விட்டா எனக்கு கெதி இல்லை, எனக்கு என்னை காப்பாத்து. எல்லாரும் கைவிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்றது தெளிவா உரிமையோட பேசணும். சாமி நீ இறைவிட்ட டெய்லி பேசணும்னா இறைவி ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவான். எங்க எங்கிருந்து பேசுவான்? உள்ள இருந்து பேசுவான். உள்ள இருந்து சொல்றது நம்ம கேட்கறது கிடையாது. நமக்கு தான் மார்க்கெட் உள்ள நிறைய இருக்குது. அவர் சொன்ன மாதிரியே காலையில ஒரு பாடல் நீங்க கேக்குறீங்க, ஏதோ பக்கத்து வீட்லயோ பாடுது, இல்லை எப்போ உள்ள பாடல் கேட்குது. அந்த பாடல் நீங்க பாடலை விட தானா ஒடிக்க ஆரம்பிச்சிடும் காதல. சில பேசுற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தை, நல்ல சச்சகத்துக்கு போனீங்கன்னா அந்த வார்த்தை தானா காதை ஒடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நம்ம பாட நம்ம சில பேர் வாய் விட்டு பாடிட்டு மாட்டிக்கணும். ஏன் எந்த விஷயம் இந்த பாட்டு போறேன், காலைல வேணா அந்த பாடல் கேட்டுட்டு போறேன். ஏன் இது சொல்றேன்னா அதே மாதிரி விடியற் காலையில உங்களுக்காக, சரி எல்லாருக்கோசம் நீங்க கஷ்டப்படுறீங்க, பிள்ளைக்கோசம், அப்பா கோசம், தந்தை கோசம், உங்களுக்காக நீங்க என்ன தேடிக்கிறீங்க? காலையில எழுந்து இறைவன் நாமத்தை சொல்லுங்க, விளக்கேத்தி வச்சுட்டு பூஜை பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன ஒரு இதுவோ சீக்கிரம் முடிவு சொன்னார். சரிப்பா, என்ன இதுவோ அந்த பிரார்த்தனை பண்ணுங்க, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்தது வர 11ஆம் தேதி 10, 11, 12, 13 மயூரசேன விழா, சாமியினுடைய மயூரசேன விழா. சாமி நம்ம நட்சத்திரத்தில் வரும்போது கால் உறிஞ்சி, அவர் உப்பு புளி காரம் அதிகமா சேர்க்க மாட்டாரு, குறைவாக சாப்பிடுவாரு. அதனால காது கேட்கறதுனால வண்டி ஏறி கால் உறிஞ்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல 11ஆவது வார்டில் இருந்தாரு. மன்றோ வார்டில் போய் அதை இடிச்சு புதுப்பிக்கிறாங்க. அந்த வார்டில் இருந்தாரு. அப்பதான் முருகன் 2 மைல்ல காட்சி கொடுத்து ஆபரேஷன் எல்லாமே அவருடைய சீடர் பின்னாடி இருக்காரு, சுப்பிரமணிய சீடர். அவர் சண்முகோசம் பெருமை சாமி மூலமா வெளியே வந்தது. அந்த சண்முகோசம் படிக்க படிக்க அவருக்கு வீட்டுல காட்சி கிடைக்குது. சாமிக்கு காலில் வேல் தங்கிட்டு இருக்கிற மாதிரி நடந்து உண்மையுது. அவரு சாமி கிட்ட ஓடுறாரு, சாமி இந்த மாதிரி நம்ம காட்சி எனக்கு கிடைச்சது, வீட்டுல எனக்கு காட்சி கிடைச்சது அப்படின்னு. அப்போ இருடா போயில அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த செவிலியர் அந்த ஜனலம் திறக்கும் போது 2 மைல் காட்சி கிடைக்குது. அன்னைக்கு ராத்திரி இரவுல 15 நாள் 2 வாரம் பெட்ல இருக்கணும், பெட் விட்டு அகலக்கூடாது உத்தரவு கிடைக்குது. தானா கால் கூடி போகுது. இது நடந்த உண்மை. அந்த விழா தான் வர 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ள 3 நாளும் கோயில் சார்பில் விழா ரொம்ப சிறப்பாக நடக்குது. இப்ப எல்லாரும் அடுத்த பௌர்ணமி 25 சொல்லிட்டோம்பா. வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு, அதே 31ஆம் தேதி இரவு புதுவரோட பிறப்பு பூஜையும் இதே மாதிரி இந்த இடத்துல சிறப்பாக நடக்கும். எல்லாரும் கலந்துக்கலாம். நம்ம மரணபடி நீங்களும் அப்படின்னா மரணமே ஏற்படாமல் இருக்கலாம். ராமகிருஷ்ணன் சொல்றாரு, மரணம் இல்லாமல் வாழலாம், மரணம் இல்லாமல் இருக்கலாம், மரணம் இல்லாம பெரு வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன இடம் கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மரணம் சொன்னாலே ஏதோ துக்கமா நினைக்கிறீங்க. அதனால உடனே அடுத்த உடம்பு இறைவன் கொடுக்குறான். இந்த உடம்பு கொடுக்கறதுக்கு சொல்ல சொல்றான், இதை முடிச்சுட்டு அடுத்த உடம்பு கொடுக்குறான். நம்ம என்ன செய்யணுமோ அடிக்கடி நம்ம சொல்லுவோம். நம்ம போகும்போது என்ன எடுத்துட்டு போக போறோம், என்ன எடுத்துட்டு போறோம் கேட்டீங்கன்னா, தலைமையில் விண்ணும் அழும் மாதரும் வீதி மட்டே, தலைமையில் கை வைத்தாலும் மாந்தரும் சுடுகாடு மட்டே, பட்டி தொடரும் இரு புண்ணிய பாவமே. நீ என்ன செய்யோ அதை விடாத ஒண்ணு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறோமோ அத்தனை ஜென்மத்து ரெக்கார்டு உள்ள இருக்குது.
அது உள்ள இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி தான் மனதை விட்டு வேலை செய்து நம்ம வேற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். அதை மனதை விட்டு அது மாதிரி வேலை செய்யாம மனசு சொல்ற கேட்டாலே போச்சு. மனசு நம்ம முதல்ல கொள்ளும். மனசே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தையும் நல்ல எண்ணங்களை எண்ணிக்கணும். நம்ம சாமி வணங்கினா நம்மளுக்கு நல்ல வழி கிடைக்கும். இதுதான் பெரிய உண்மை. இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லிட்டு போவாங்க. அதனால நம்ம நம்பிக்கையோட ஒரு இறைவனை வணங்கணும். நம்பிக்கையோட அந்த பாடலை படிக்கணும். அப்பதான் இந்த உடம்பாகிய கூடம் நல்லா இருக்கும். சில வழிமுறையெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும். இந்த மார்கழி மாசம் போனாலும் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகணும். பழைய மார்க்கு என்ன பண்றாங்க, கார்த்திகை மாசம் இருக்கிறாங்க, அப்புறம் மறந்துடுறாங்க. அப்படி இல்லை, கண்டினியூஸா இருக்கணும். இந்த உடம்பாகிய குடத்தை போட்டு வச்சிடக்கூடாது. சொல்லுவாங்க 6 மாசம் எல்லாம் தாண்டி போட்டு உடத்தாண்டி அப்படின்னு. அந்த சுடுகாட்டில் அந்த பானையை போட்டு உடைக்கிறாங்களா, அது ஏன் உடைக்கிறாங்க? அந்த குழந்தை வந்து நம்ம உடம்பு உள்ளகிற தண்ணி வந்து சக்தி. மண்ணாசை பொன்னாசினால் பெண்ணாசினால இவன் குடத்தை போட்டு உடைச்சிட்டான். அதாவது 3 சுத்தம் வந்து குடத்தை போட்டு உடைச்சிடுறாங்க. சுத்தி நிற்கிற நீங்க நாட்டு இவனை வாய் வாழாதீங்க, அவன் வாய்க்கு தீம்பாக போகிறான்றாங்க. கடைசி நிலை என்னவோ அதான் நம்ம அடுத்த பிறகு. அடுத்த ஜென்மம் என்னன்றது நம்ம சொல்லவே முடியாது. அடுத்த ஜென்மம் அடுத்த பிறகு என்னன்றது நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அடுத்த ஜென்மன்றது பிறவின்றது என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றோம்னா, நம்ம இந்த குடத்தை உடைக்காம இருக்கிறதுக்கு வழி என்ன பண்ணணும். அடுத்த ஜென்மம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா நம்ம என்னென்ன செய்யணுமோ அது தொடர்ந்து ஒண்ணுமே இருக்கும். ஆனா நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நீங்க கடவுளை நம்புங்க. ஊர்ல உங்களுக்கு கிடைக்காத பெரும் புண்ணியம் நம்ம பாம்பன் சாமி குருவா கிடைச்சது. அவர் வாழ்க்கை வரலாறு படிங்க. அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சது என்ன நடந்ததோ, அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும். வெறும் பாடல் படிச்சிடறோம், பக்தி மட்டும் இருந்தா போதாது. ஏழைங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. உங்க பிறந்த நாள் வருதா, எத்தனையோ குழந்தைகள் இருக்கு, அன்னதானம் பண்ணுங்க. குழந்தைங்க இல்லையா, நிறைய குழந்தைகள் இருக்கு, அதுக்கு அன்னதானம் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க நம்ம மாதிரி இருந்தவங்க தான். அந்த உதவி செய்தாலே அங்கே அந்த இறைவன் இருக்கிறோம். அந்த உழைக்கத்தோடு நம்ம செய்யணும்னா நம்மளுக்கு எங்க போனாலும் இப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்து, இப்போ நான் அங்க நடந்து போறேன், அங்க ஒருத்தருக்கு சாப்பாடு கை கொடுத்து ஆட்டோவில் கூட்டு வர்றாரு. அதனால இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு பெரும் புண்ணியம் பண்ணி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பண்ணதுக்கு அளவு பெரும் புண்ணியம் பண்ணி இருக்கிறோம். நம்ம நாட்டுக்கு பேர் வந்து திருவிடம் பேரு. திருவிடம்னா இன்றும் அழியாத நிலையை தரக்கூடிய இடம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். தமிழே தெய்வீகத்தன்மையா இருக்கு. தமிழ் ஒருத்த இலக்கணத்தோட படிச்சுட்டான்னா அவன் ஞானி ஆகிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால இங்க வந்திருக்கிற எல்லாரும் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தென் மாவட்டம் ரொம்ப பாதிச்சிருக்கு. நம்ம சென்னை ஓரளவுக்கு தட்டி வச்சு இருந்தாலும் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட அன்பா இருங்க. அன்பு கருணை இறக்கம் விநாயகம்லாம் இல்லை. ஆனா ஒரு பக்கம் பெய்யுது, ஒரு பக்கம் காயுது. கொஞ்சம் அடி அடிச்சு திருச்செந்தூர்ல போய் திருச்செந்தூர் கோயில்ல வெள்ளம் கொடுத்து மனிதாயமும் மனித இறக்கம் அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தன்மை. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. போகும்போது எப்படி போகணுன்றதுதான் முக்கியம். அழுதையும் போகக்கூடாது. பிறக்கும் போது அழுதையும் வந்து வரும், அழுதையும் போகக்கூடாது. சிரிச்சின்னு என்னோட தெய்வம் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கின்னு போகணும். அதனால இங்க வந்துக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து கடைசியா சொல்றது மந்திரத்தை சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை. இது கூட்டு பிரார்த்தனையின் பேரு, கூட்டு வழிபாடுன்னு பேரு. ஏறக்குறைய 630 பௌர்ணமி நடந்து போச்சு. சாமி 74 கூட்டு வழிபாடு நடத்துறாரு. இன்னைக்கு பேர் அமர்ந்து நிலையப்படி ஆகிறான்னு அப்பா வந்து சேர அந்த புகழ். அதனால எல்லாரும் இங்க வந்து போயிட்டு விபூதியாளர்களோடு எல்லாமே ஒரு இதை எடுத்துக்கணும், வைராகியம் எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து நான் முருகான்னு சொல்லுவேன், குமரகுருன்னு சொல்லுவேன். போன் எடுக்கும்போது குமரகுருன்னு சொல்லுவேன், இல்லை முருகான்னு சொல்லுவேன். பார்க்கும் போதெல்லாம் முருகாப்பா சொல்லுங்க. நாமத்தை நினைவுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. எங்க கொண்டு போறோம், எங்க போக போறோம், இந்த சொத்து சுகலாம் எத்தனை நாளைக்கு, நிலம் எத்தனை நாளைக்கு, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நாமளும் இப்படிதான் போய் ஆகணும். வாழ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அன்போடு இருப்போம் அப்படின்னு நினைச்சுங்க. அன்போடு இருங்க. குழந்தைங்களை பாருங்க, குழந்தைங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் மற்றவங்களை கொண்டு போங்க. அப்புறம் மாதிரியே கொண்டு வர
அம்மா மாதிரியே வந்து ஒரு உயிர் எடுக்கிற அப்படின்னு திட்டாதீங்க குழந்தைங்கள. குழந்தைங்க நல்லா வாழ்க்கைதான் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இயேசுநாதர் அப்படிதான் உருவானாரு, நபி நாயகம் அப்படிதான் உருவானாரு. குழந்தைங்க நம்ம குழந்தைங்க நாலு பேர் தான் சொல்லணும். குழந்தைங்க நல்லபடியா வளர்த்தாதான் ஆன்மீக ஒழுங்கா வளரும். இப்போ சொல்றது எல்லாரும் சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, உயிரின்றி ஆதரிப்பார் யாருலர், இதையே நம்பினேன் கைவிடேன் நினைவே. உயிரின்றி ஆதரிப்பார் யாருலர், உனையே நம்பினேன் கைவிடேன் நினைவே. உயிரின்றி ஆதரிப்பார் யாருலர், உனையே நம்பினேன் கைவிடேன் நினைவே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. எல்லாரும் சொல்லி எல்லாருக்காவது பிரார்த்தனை பண்ணுறீங்களா? மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நோயுடைய நோய் நொடி வரக்கூடாது, நோய் நொடி நலமாகணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணணும். வெற்றிவேல் முருகனுக்கு. மூணு முறை ஓங்காரம் சொல்லணும். ஒரு ஓங்காரத்துக்கு ஒரு ஓங்காரத்துக்கு இடைவெளி இருக்கும். அந்த அமைதியை கவனிச்சு பாருங்க. அந்த அமைதியா நம்மளுக்குள்ள வரணும். அதுதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. அரசு வக்கீலாக வழக்கறிஞராக வந்து நமக்காக நிறைய பாடுபடக்கூடியவருக்கு ஒரு சிறிய மரியாதை செய்யப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் சண்முகபதையே நமோ நமக. ஓம் சண்முகபதையே நமோ நமக. ஓம் சத்குருபதையே நமோ நமக. ஓம் சத்கிரீடபதையே நமோ நமக. ஓம் சத்கோணபதையே நமோ நமக. ஓம் சத்கோஷபதையே நமோ நமக. ஓம் நவனிபதையே நமோ நமக. ஓம் சுமணிபதையே நமோ நமக. ஓம் நரபதிபதையே நமோ நமக. ஓம் சுரபதிபதையே நமோ நமக. ஓம் நரசிவபதையே நமோ நமக. ஓம் சரக்ஷரபதையே நமோ நமக. ஓம் கவிராஜபதையே நமோ நமக. ஓம் கபராஜபதையே நமோ நமக. ஓம் யுகபரபதையே நமோ நமக. ஓம் புகழ்முனைபதையே நமோ நமக. ஓம் தேஜயபதையே நமோ நமக. ஓம் நயனயபதையே நமோ நமக. ஓம் மஞ்சுளபதையே நமோ நமக. ஓம் குஞ்சரிபதையே நமோ நமக. ஓம் வன்னிபதையே நமோ நமக. ஓம் மல்லபதையே நமோ நமக. ஓம் அஸ்திரபதையே நமோ நமக. ஓம் சஸ்திரபதையே நமோ நமக. ஓம் சஷ்டிபதையே நமோ நமக. ஓம் யஷ்டிபதையே நமோ நமக. ஓம் அவேதபதையே நமோ நமக. ஓம் சுபோதபதையே நமோ நமக. ஓம் யோகபதையே நமோ நமக. ஓம் மயூரபதையே நமோ நமக. ஓம்
பூதபதயே நமோ நமக ஓம் ஏகபதயே நமோ நமக ஓம் புராணபதயே நமோ நமக ஓம் பிராணபதயே நமோ நமக ஓம் முத்திரபதயே நமோ நமக ஓம் முத்திரபதயே நமோ நமக ஓம் மகாரபதயே நமோ நமக ஓம் மகாரபதயே நமோ நமக ஓம் மகாரபதயே நமோ நமக ஓம் விநாசபதயே நமோ நமக ஓம் ஆதிபதயே நமோ நமக ஓம் பூதிபதயே நமோ நமக ஓம் அமாரபதயே நமோ நமக ஓம் குமாரபதயே 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 நமோ நமக. சொல்லுங்க. இப்ப எல்லாரும் 3 முறை ஓங்காரம் சொல்லுங்க. வெற்றிவேல் முருகன். நானுடைய திருடைய தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். பூஜை முடிஞ்ச ஒருத்தர் மேல வந்து விழுந்து இங்க வராதுங்க. எத்தனை முறை சொல்ற கேட்க மாட்டேங்கிறீங்க. வந்து மேல வந்து கஷ்டப்படாதுங்க. பூஜைகளை தெய்வீக தன்மையோட திரும்பி பண்ண உங்களுக்கு எல்லாரும் பிரசாதம் கிடைக்கும். இப்ப சொல்றது மட்டும் எல்லாரும் சொல்லுவேன். ஓம் அசல்கள மர்த்தனாய மோகாய மோகாதிபதியே சாந்தாய சாந்தரூபிணி சுபாய சுபநந்தனாய சஷ்டிபிரியாய சர்வஜான நிருதயாய சண்முகாய ஸ்ரீம் ஸ்ரீம் கிரீம் ஷம் குகரவி மிருகாலாய காலரூபிணி சுதராஜாய சுப்பிரமணியாய நமக சுப்பிரமணியாய நமக சுப்பிரமணியாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு 44 நாமத்துல அர்ச்சனை பண்ணிட்டோம். அவரை வாழ்க்கையை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரார்த்தனையை கேட்கிறோம். எனக்கு இந்த மாதிரி செய்ப்பா, கார்த்திகை மாதம் வளர்க்கப்பட்டவனே, என் இதயத்தை விழுப்பவனே, நான் நினைக்கின்ற காரியங்களை எனக்கு நிறைவேற்றி தருவாயாக அப்படின்னு உணர்த்துன்ற பொருள் அது. நீங்களும் உங்களுக்கு நடக்க நினைச்சுங்க. சொன்ன மாதிரி மழையில வாழாத கஷ்டங்களுக்கும், மழையில ஏழைகளுக்கும், வளர்ந்து நண்பர்களுக்கும், எல்லா மருத்துவர்கள் இருக்கிற நோயாளிகளுக்கும் குணமாகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் கார்த்திகேய சஷ்டிபதையே மம இருதய வாசாய சரவண பவாய சிந்தித சர்வ காரிய அனுகூலம் சித்தைய 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 சுவாகா. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஸ்ரீ பாம்பு முருகனுக்கா சாமி இருக்கு, ஸ்ரீ ராமாவே சாமி இருக்கு, அதிகமாக விளைந்திருக்கு, அகத்தின் பாம்பு இருக்கு, பட்டினத்து சாமி இருக்கு, பாம்பன் சாமி இருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நாதவிந்து கலாவே நமோ நம வேதமந்திர சொரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரிபாக நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம
பரசூரே சேததண்ட வினோதா நமோ நம கீதகிங்கிணி பாத நமோ நம சீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜே தீபமங்கல சோபி நமோ நம சூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருதாராய் தீபமங்கல சோபி நமோ நம சூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருதாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமுங்குரு சீபாத சேவையும் மரபாவே ஏதனம் புகழாவேரியால் விலை சோழ மண்டல நீஜே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூர ஆதரம் பயில் ஆரூர தோழமை சேர்ந்த கொண்டவரோடு முன்னாளினில் ஆடகன் பரிநீதேரி மா கையிலேகி ஆதியந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை காமூன நாடகே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீபமங்கல ஜோதி நமோ நம தூயம்பலலீல நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள்பாராய் ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று ஈஸ்வரோடு ஞான மொழி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் விழுந்திருக்கு முகமொன்று குந்திருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடி சூரர் வகைத்த முகமொன்று வல்லிய மனம் உணர வந்த முகமொன்று ஆறு முகமான பிரிவி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே ஆறில் கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிலே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சு வாழ்க ஆணிதனங்கள் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முறை மழாது பெய்க மணிமரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் வேண்டு மற்றவன் வேள்வி நல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்கு தமிழகமெல்லாம் வெற்றிவே முருகனுக்கு ஞானவே முருகனுக்கு வெற்றிவே முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு வெற்றிவே முருகனுக்கு